ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். ஸோ இன்றைக்கான vlog வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற vlog-ஏ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க vlog தான். எஸ், என் பிரதரோட வெட்டிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இது வந்துட்டு வெட்டிங்க்கும் முத நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கும் முதல் நாள், அதாவது ஃப்ரைடே. ஸோ இப்போலாம் வந்து 2 days பிஃபோரே ஹென்னா போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பிகாஸ் நெக்ஸ்ட் டேலாம் போடும்போது கஷ்டமாக இருக்கும் வெட்டிங்க்கு முதல் நாள் நைட் போடுறதுலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது வெட்டிங் முதல் நாள் நைட்டு தான் வந்து போடுவோம். பட் இப்போ வந்து 1 day பிஃபோராகவே போட்டால் நல்லாயிருக்கு, ஸ்டெயினும் கூட. அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃப்ரைடே வந்துட்டு ஹென்னா போட வந்திருந்தாங்க. ஹென்னா பை ஹாஸ்மின் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்து வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மயிலாடுதுறை நியர்பை எங்கே இருந்தாலுமே சரி இவங்களை நீங்கள் சூப்பராக வந்து புக் பண்ணிக்கலாம். இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்க்ரீனில் தெரியுது, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக டக்குன்னு குவிக்காக ஒரு 1 hourக்குள்ளேயே நல்லா எனக்கு 3 sides வந்து போட்டாங்க. 1 side மட்டும் நான் அப்புறமா போட்டுக்கிறேன், பிகாஸ் எனக்கு நான் ட்ரை பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் 1 side மட்டும் நான் வந்து போட்டுக்கல. இது வந்து மேரேஜ்க்கு முதல் நாள் மெஹந்தி ஃபங்க்ஷனும் நடக்கும் இல்லையா, அன்றைக்கி தான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க. கொஞ்சம் வெளியே ஃபுல்லாக லைட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து போட்டாங்க. ஸ்டேஜ் மட்டும் வந்து அன்றைக்கி காலையில் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக தான் டிசைன் சூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்துச்சு. அண்ட் மீன்வேல் லஞ்சுக்கும் வந்துட்டு அன்றைக்கி வந்து வெளியவே ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டிலலாம் எதுவுமே குக் பண்ணலை. ஏன்னா வெளியே நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ஸோ பல்காக அவங்கள்ட்டே எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களே செஞ்சு கொண்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் இந்த கட்டுக்கல்த்தி சோறுன்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் வந்து மதியம் வந்து எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஃபுட் வந்து கொடுக்குறது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அது பரபரப்பாக வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஸ்டேஜ் டெக்கரும் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபைசன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட், இதெல்லாம் இப்போ தானே பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். சூப்பராக வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தேன், ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கான லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா கீ ரைஸ் பண்ணியிருந்தாங்க, தால்ச்சா, சிக்கனில் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பச்சடி, பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல, மாங்காய்லாம் போட்டு அந்த பச்சடி. அது கூட வந்து ஸ்வீட் வந்து கஞ்சி வைக்காமல் பாச்சோறு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே வந்து ஸ்வீட்டுக்கு வந்து எல்லாேருக்கும் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் நான் வந்து இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சாரீ, பிளாக் வித் டார்க் ஒயின் வந்து சாட்டன் வித் ஜரி லைன் போட்ட மாதிரியான ஒரு சாரீ. ஸோ சிம்பிளாக வந்து ஜுவல்ஸ் போட்டு வேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்பளைங்களாம் சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சைடில் தான் கார் பார்க்கிங்கில் தான் வந்து ஃபுட் எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இருந்தோம். பிகாஸ் வீட்டில் எதுவும் போட்டு மெஸ்ஸி பண்ணிகிட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே டேபிளெல்லாம் செட் பண்ணிவிட்டு தட்டிலே வச்சு குழித்தட்டு இல்லையா, ஸோ அதிலே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மென்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் லேடிஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். தென் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 1 hour போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 4 o'clockலாம் மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக திரும்ப வந்து கீழே வந்தாச்சு. ஃபைசனுக்கு வந்து அதுதான் அவுட்ஃபிட், ஒரு ஷர்வானி வந்து போட்டாச்சு, அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மாதிரி. நான் வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நான் சவுகார்பேட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய ஷாப்ஸ் இருந்தது, எந்த ஷாப்பில் வாங்கினேன் ஞாபகமும் இல்லை. ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேர், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க், நல்ல ஸ்வரோஸ்கி ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, நல்ல ஜுவல்லரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டோனு செம்மையாக கிளிட்டர் ஆச்சு நைட் டைம் போட்டப்போ. ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷ் அண்ட் ப்ளூ டோனில் தான் ஒரு ஷர்ட் மேட்சிங்காக தான் போட்டிருந்தோம். ஃபைசனுக்கு ஒரு ஷர்வானி போட்டு எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம். الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب يا أرحم الراحمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم بارك لنا في هذا النكاح البيت مباركة يا ذا الجلال والإكرام. اللهم احفظنا اللهم احفظنا اللهم احفظنا من بين أيدينا ومن خلفنا وعماننا وعن شمائلنا ومن فوق رؤوسنا ومن تحت أقدامنا حفظا علما من كل المعاصي والآفات والبليات ومن شر كل ذي شر برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في هذا البيت النكاح المجلس منزل برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا قدير. اللهم ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم ربنا رب ارحمهما كما ربيانا صغارا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை நடைபெறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெளியெல்லாம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளையை உள்ளே வச்சுட்டு சீனி போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு மாப்பிள்ளையும் வந்தாச்சு.
அண்ட் எல்லோரும் சீனி போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபேமிலியாக குரூப்பாக இருந்து எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அண்ட் டின்னர் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபேமிலி இருக்கிற வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பரோட்டா அண்ட் இடியாப்பம், இட்லி அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து சூப்பராக டின்னரும் வந்து முடிச்சாச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கசின்ஸோடு சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் அன்றைக்கி பொண்ணு வீட்டுலேருந்துமே வந்து சீனி போடுறதுக்காக வந்திருந்தாங்க நைட்டு ஒரு 8 அந்த மாதிரி. ஸோ வீட்டிலேருந்து அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே அதுக்கப்புறம் சீனி போடுறதெல்லாம் நடந்துச்சு. செம்ம ஃபன்னாக ஜாலியாக போச்சு. தென் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வீடு டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதுவுமே வந்து வெளியே போய் வந்து பார்த்துட்ருந்தோம். அண்ட் பொண்ணோட திங்ஸ் பொட்டி சீர் வைப்பாங்க இல்லையா மாப்பிள்ளை வீட்டில், ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிட்டு அதை ஒரு பெட்டில் ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ சாரீஸ் அண்ட் தென் அபாயாஸ், துப்பட்டி, அப்புறம் ஃபுட்வேர் அக்சசரிஸ், ஹேர் அக்சசரிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் தென் கல்யாண சாரீஸ் வந்து நாங்கள் நைட்டே வந்து கொடுத்துட்டோம். செகண்ட் சாரீ, தேர்ட் சாரீ மட்டும் தான் இதில் இருந்துச்சு. இந்த பட்டு சாரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். அண்ட் அவ்வளோதான், இந்த vlog வந்துட்டு இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த வெட்டிங் vlog எல்லாமே அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.